ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, அண்ணன் இல்லாத போது அன்னைக்கு துணையாக இருந்த கொழுந்தனார். இது ஒரு வில்லேஜ் எமோஷனல் ஃபேமிலி ஸ்டோரி தான். நம்மளுடைய சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் போட்டுட்டு இருக்கோம். அவள் ஒரு தொடர்கதை என்ற ஒரு உண்மை சம்பவத்தை கதையாக சொல்லிட்டு இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரே ஒரு எபிசோட் மட்டும்தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்பவே க்யூட்டான அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு பெண் எப்படி வாழ்க்கையில் போராடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கதை தான். வாங்க சரி இந்த வீடியோக்குள்ள போலாம். வாங்க. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணன் இல்லாத போது அன்னிக்கு துணையாக இருந்த கொழுந்தனார். தென் கிராமம் ஒன்றில் சிதம்பரம் என்ற சிறிய கிராமத்தில் வசிக்கிறாள் மாணி. கணவர் செந்தில்குமார் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். 2 வருடங்களாக அவர் வீடு திரும்பவில்லை. வீட்டில் தாயும் மாணிக்கமும் மற்றும் ஒரு சிறிய கொழுந்தனார் மட்டும்தான் இருக்கின்றனர். மாணிக்கம் தினமும் தன் மகனுக்கு பள்ளி அனுப்பும் வேலை, வீட்டு வேலை, தோட்ட வேலை என ஓயாமல் பிஸியாக இருப்பாள். அவளுக்காக துணையாக இருந்தது அவர்களது வீட்டில் வளர்த்த ஒரே ஒரு கொழுந்தனார். ஒரு நாள் மாணிக்கம் வீட்டில் தனியாக இருக்கும்போது வெளிவாசலில் ஒருவன் சந்தேகமாக சுற்றியதை கொழுந்தனார் பார்த்து கோபமாக கத்தினார். அந்த சத்தத்தை கேட்ட மாணிக்கம் கவனித்து கதவை மூடினாள். அதன் பின் அந்த நபர் வீட்டிற்குள் நுழைய முயன்றபோது கொழுந்தனார் அவனை தாக்க முயன்றார். பயந்து போன திருடன் தப்பித்து விட்டான். அந்த நாளில் முதல் முறையாக மாணிக்கம் அந்த கொழுந்தாரை தன் கணவன் போல எண்ண தொடங்கினான். மாணிக்கம் இரவில் பேசிக்கொள்வது அந்த கொழுந்தனுடன் மட்டுமே. பசிங்கும் போது உணவை முதலிலாக அவருக்கு தருவார். அவர் துன்பப்பட்டால் அவர் அழுவான். எனக்கு ஒரு ஆள் கூட இல்லை, நீயாவது இருக்கே என்று என் மனதை கொஞ்சமாக மனசு நெகிழ பேசிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் மாணிக்கம் வயிற்று வலியுடன் நொந்து கொண்டிருந்தான். கொழுந்தார் சத்தமிட்டது பக்கத்து வீட்டுக்காரி ஓடி வந்து மாணிக்கத்தை காப்பாற்றினார். அந்த நாளில் அனைவரும் சொன்னார்கள், இந்த கொழுந்தனார் ஒரு ஆன்மா, உனக்கு ஒரு ஆன்மா போல இருக்கு. கணவர் வீட்டுக்கு வந்த பின் மாணிக்கம், உன் பஞ்சத்தை இந்த கொழுந்தனார் தான் மாற்றினான், இது நம்ம குடும்பத்தில் ஒருவன்தான் என்று பாராட்டினார். கணவர் கூட அதனுடன் நெருக்கமடைந்தார். அந்த கொழுந்தன் ஒரு வீட்டின் பாதுகாவலனாக உறவினராக வாழ்ந்து வருகிறான். என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் எந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.